தற்போதைய அண்மை செய்தி. உலக புகழ்பெற்ற பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டி தொடங்கிய நிலையில் அங்கு ஆட்சியர் மற்றும் அமைச்சர் முன்னிலையில் மாடுபிடி வீரர்கள் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். இது குறித்தான கூடுதல் தகவல்களை தருவதற்காக நமது செய்தியாளர் அருண் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் அருண், கள நிலவரத்தை சொல்லுங்க. உலகமே உற்று நோக்கக்கூடிய மாட்டுப் பொங்கல் தினத்தை முன்னிட்டு மதுரை மாவட்டம் பாலமேடு மஞ்சமலை ஆற்று பகுதியில் மஞ்சமலை சுவாமி வாடிவாசலில் தற்போது பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டியானது மாவட்ட ஆட்சியர் சங்கீதா, பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி முன்னிலையில் தற்போது கிராம கமிட்டி சார்பில், அதே போல மாடுபிடி வீரர்கள் முதல் சுற்றில் பங்கேற்கக்கூடிய மாடுபிடி வீரர்கள் உறுதிமொழியை ஏற்றிருக்கிறார்கள். மாவட்ட ஆட்சியர் சங்கீதா இந்த உறுதிமொழியை வாசிக்க மாடு வீரர்கள் தற்போது இந்த உறுதிமொழியை ஏற்றிருக்கிறார்கள். பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டியானது தற்போது தொடங்கி இருக்கிறது. முதல் சுற்றுக்கான மாடுபிடி வீரர்கள் வருகை தந்து மஞ்சள் சீருடை அணிந்து 50 மாடுபிடி வீரர்கள் தற்போது உறுதிமொழி ஏற்றிருக்கக்கூடிய நிலையில் போட்டியை தொடங்குவதற்காக முதலாவதாக 7 கரை கிராம காளைகள் வரவழைக்கப்பட்டு 7 கிராம காளைகளும் வாடிவாசலில் அமைக்கப்படுகிறது. இந்த காளைகளை மாடுபிடி வீரர்களோ அல்லது கிராமத்தில் இருக்கக்கூடிய கிராம மக்கள் யாரும் காளைகளை பிடிக்க மாட்டார்கள். கிராம காளைகளுக்கான அந்த மரியாதையானது தற்போது வழங்கப்பட்டு வருகிறது. மேலும் காளைகளுக்கு எந்த ஒரு துன்புறுத்தலும் ஏற்படுத்த மாட்டோம் என வீரர்கள் தற்போது உறுதிமொழியை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த உற்சாக முழக்கமே தற்போது இந்த பாலமேடு ஜல்லிக்கட்டு பகுதியில் ஏராளமான பார்வையாளர்கள், பொதுமக்கள், கிராம மக்களுடைய சத்தத்தினால் அதிர தொடங்கி இருக்கிறது. பாலமேடு ஜல்லிக்கட்டை பொறுத்தவரை 1100 ஜல்லிக்கட்டு காளைகளும் 900 மாடுபிடி வீரர்களும் பங்கேற்பதற்காக இந்த டோக்கன் வழங்கப்பட்டு இருக்கிறது. இவர்களுக்கு ஒவ்வொரு சுற்றிலும் இறுதிக்கட்ட பரிசோதனை செய்யப்பட்டு ஒவ்வொரு சுற்றுக்கும் 50 பேர் வீதம் ஜல்லிக்கட்டு போட்டியில் பங்கேற்பதற்காக அனுமதிக்கப்படுகிறார்கள். சிறந்த மாடுபிடி வீரர்களாக ஒவ்வொரு சுற்றிலும் தேர்ந்தெடுக்கக்கூடிய மாடுபிடி வீரர்கள் இறுதி சுற்றில் களம் காணுவார்கள். தற்போது பாலமேடு ஜல்லிக்கட்டு ஆனது உறுதிமொழி ஏற்று தற்போது தொடங்கி இருக்கிறது. ராதிகா, உங்க விரிவான தகவல்களுக்கு நன்றி அருண்.